பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு காலையில் 5/4/2026 காலையில் காபாவை வலம் வர்றதுக்காக வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு 3/4 மணி நேரத்தில் 2 ரவுண்டு தான் வர முடிச்சு. இந்த இடம் அல்லாவுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. நுசூலுர் ரஹ்மா, இந்த மேலே ஒரு பைப் இருக்குல்ல, காபாவுக்கு மேலே மழை வரக்கூடிய தண்ணீர்கள் இந்த இடத்துல இறங்கும். அதுக்கு பேர் நுசூலுர் ரஹ்மா அப்படிங்க, அல்லாவுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு தகவலுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். மெயின் என்னடாக்கா, ஹாஜிகள் குமிஞ்சிட்டு இருக்காங்க. ஹாஜிகள் வஜ்ஜத்துல்லைக்கே காபத்துல்லா வெளியில் எந்த இடத்துலையுமே மக்களுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. அல்லாஹ் அவர்களுடைய அமலை ஏற்றுக்கொள்வானாக. அதே போல் ஒரு தகவல் என்னவென்றால், ஷார்ட் வீடியோ தான் இது. மெயின் என்னென்னா, இந்த தவாஃபு சுற்றும் போது 7 தடவை தவாஃபு சுற்றியெல்லாம் சுற்றக்கூடியவர்கள் எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட் எடுத்து அப்படி நெருங்கிட்டு போகணும். நெருங்கிட்டு போகும்போது உங்களுடைய ருக்குனுல் யமான் வந்துடும். வலதுபுறத்துடைய கார்னர்னு சொல்கிறது ருக்குனுல் யமான். அந்த இடத்துக்கு வந்த ஏற்பாடு, அங்கே இடத்துல ஏற்பாடு ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா, அல்லா உலகத்தில் நல்லது முடியா அல்லா, மறுமையிலே ரொம்ப சிறப்பாக்கியா அல்லா, அதாபிலிருந்து காப்பாற்றியா அல்லா, தஹல் ஜன்னத்தை நல்லடியார்களோட சொர்க்கத்தில் சேர்த்துயா அல்லா, கருணையாளனே அஜீஸ் அப்பார், நீ மன்னிப்பாளனே கிருபையுள்ள ரஹ்மானே எனக்கு கிருபை செய்தியா அல்லா அப்படின்னு சொல்லுவோம். ரஹ்மான் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்தன போனோன்னா ஹஜ்ஜல் அஸ்வத்னா பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், யா அல்லாஹ் உன்னுடைய நீயே மிகைத்தவன், நீயே பெரியவன், உன்னிடத்தை உதவி இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டுட்டு அந்த ஹஜ்ஜல் அஸ்வதை முடிச்சோன்னா அப்படியே லெஃப்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு காபாவுடைய வாசல் தடவை டோர் இருக்கும். டோரு கிட்டனையும் அல்ல டோரை தாண்டி அந்தன போயிட்டு என்ன செய்யணும், அப்படியே பிடிச்சிக்கணும், சேர்த்த பிடிச்சிக்கணும். என்னால் முடியலை, நான் இருந்தாலும் அந்த தகவலை கேட்ட தகவலை தான் சொல்கிறேன். அந்த கூட்டத்தில் நெருங்க முடியலை. மெயின் நம்மளுக்கு இது ஃபர்ல கிடையாது, இது செஞ்சு தான் ஆகணுங்கிறது கடமை கிடையாது. செஞ்சால் நல்லது, என்ற சொர்க்கத்துக்கு கல் இருக்கிறதுனா செஞ்சால் நல்லது. அந்த டோரை தொட்டு டோருக்கு அடுத்து அப்படியே தொட்டுக்கிட்டு முன் சைடு ஹஜ்ஜல் அஸ்வதை நோக்கி வரணும். ஹஜ்ஜல் அஸ்வதை நோக்கி வரும்போது இவங்க ஹஜ்ஜல் அஸ்வதை முத்தமிட்டவங்க வழியாகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களே நஞ்சு போய் கூட்டத்தில் வழியாகுவாங்க. அப்படி போகும்போது நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு முன் நோக்கி போகணும். அப்படியே போயிட்டு என்ன செய்யணும், டக்குன்னு என்ன செய்யணும், இந்த காபாவுடைய வாசலை தொட்டுட்டு இருந்தாக்கா அதுக்கு அடுத்த இராணுவம் நிற்கும். அந்த இராணுவத்து இடத்துல போயிட்டு டக்குன்னு ஹஜ்ஜல் அஸ்வத் கல்லு கட்டினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அங்கே ஒரு புடி இருக்குல்ல, அந்த புடியை பிடிச்சிக்க வேண்டியது. புடியை பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஹஜ்ஜல் அஸ்வதை தொட்டுலான்ட்டு சொல்லிட்டு ஒரு சட்டம் தெரிஞ்சவர்கள், மார்க்கம் தெரிஞ்சவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களுடைய அமலை ஏற்றுக்கொள்வானாக. எனக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு கண்டிஷன் மாத்திரம் சொல்லிடுறேன், உயிரை காப்பாற்றுவது பரல். சொர்க்கத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவங்க, அல்லாஹ் ஒருவன், அவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவங்க எல்லாமே சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. அங்கே சொர்க்கத்தில் இந்த கல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே இன்னைக்கு ரோபோட்டு சுற்றுது, ரோபோட்டில் கேமரா வச்சுட்டு தனியாக சுற்றிக்கிட்டே போகணும். அது மாதிரி இதுக்கு கை கால் அல்லாஹ் சொர்க்கத்தில் சுற்றிக்கிட்டு வரும். அப்போ பார்த்துக்கலாம், அதை முத்தி விட்டுக்கலாம். அது மாதிரி நல்ல அமல்கள் செஞ்சு அல்லாஹ்க்கு பொருத்தமானவர்கள் அவங்க. இந்த தொடரணுங்கிறதுக்காக உயிரை விட்டுறாதீங்க. பூ உலகத்தில் வாழ்றது உலகத்தில் தான் அல்லாஹ் கொடுத்துருக்குற வாய்ப்பு. அடுத்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான். அதனால் இதை சிறப்பாக செய்யுங்க, சிறப்பாக வாழுங்க. இதை தெரிஞ்ச தகவலை சொல்கிறேன், செய்யணுங்கிறதுக்காக உங்களுடைய. அப்போது போல் அந்த இடத்துல போகும்போது கீழே குனிஞ்சிடக்கூடாது. கீழே குனிஞ்சால் அவங்க மேலே விழுத்துருவாங்க. மேலே விழுந்துட்டு ஆபத்தாக போயிடும். அதில் ஆல்ரெடி அனுபவம் உள்ளவங்களும் சொல்லியிருக்காங்க, அங்கே விழுந்துட்டு கத்துவாங்க அழுதுட்டு. அப்போ இராணுவம் தான் தூக்கும், பாக்கி யாருமே தூக்க முடியாது. அதனால் உயிர் முக்கியம், உயிர் முக்கியம், உயிர் முக்கியம். ஹஜ்ஜல் அஸ்வத் தொடலைன்றா குற்றம் இல்லை, தொட்டா நன்மை, அவ்வளோதானே தவிர குடலைன்றா குற்றம் இல்லை. அது வாய்ப்புள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். தான் நாடிட்டாண்டா தன்னுடைய இல்லத்துக்கு அழைச்சிட்டு வந்தவன் இந்த கல்லை தொட விட மாட்டானா அப்படின்னு நினச்சிட்டு போகணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போ தொட முடியல, இப்பவும் தொட முடியல. அல்லாஹ் நம்மளுடைய அமலை ஏற்றுக்கொள்வானால. அல்ஹம்துலில்லாஹ். நஜ்முதீன் வாட்சிங் பண்ணுறியா? அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். எங்கேருந்து வாட்ச் பண்ணுறேன்னு வாட்சிங்க கொஞ்சம் வாங்க சொல்லிட்டாங்க. 5:10க்கு காமத். ஜஸாக்கல்லாஹ். பார்த்தமைக்கு ஜஸாக்கல்லாஹ். பார்த்தமைக்கு